ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். டெய்லி ரொட்டீன் போடுங்கக்கா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன் எல்லாமே கேட்சப் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே கூட்ட போயிட்டேன். எங்களுக்கு கொல்லைப்புறம்லாம் கிடையாது, ஒரு வாசப்படி தான். வெளியே எல்லாத்தையும் மேட்லாம் தட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வாசல் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். வாசல் கூட்டி தண்ணியெல்லாம் தெளிச்சிட்ட பிறகு அப்புறம் கோலம் போட்டுட்டு நான் மட்டும்தான் இருக்கேன். அவங்க போட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் லேட்டாக ஒரு 6:30 போல் தான் முழித்தேன். அவ்வளோதான், எங்கள் வீட்டில் வேலை கிடையாது. ஏன்னா 3 பேர் தான் இருக்கோம், அவ்வளோதான் வேலை கிடையாது. நம்ம லேட்டாகவே முழிச்சு வேலை பார்க்கலாம். அதுவும் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வீடே கிடையாது, கடல் தான். கொஞ்சம் தள்ளி போனால் கடல் தான் இருக்கும். அதனால் டஸ்ட் அடிஞ்சிக்கிட்டே இருக்கும் முன்னாடி வாசலில். அதனால் ஸ்க்ரீன்லாம் கட்டி விட்டுடுவோம் டஸ்ட் அடியாமல் இருக்கிறதுக்கு. அதனால் எங்கள் வீட்டில் கொல்லைப்புறம் சைடில் எல்லா இடமும் கூட்டிகிட்ருப்பேன். அங்கே இடம் இருக்குது. இங்கே வீடு இடம் வாங்கி கட்டியிருக்கனால சைடில் பின்னாடி எங்கேயுமே இடம் கிடையாது, முன்பக்கம் மட்டும்தான், வாசல் மட்டும்தான். அங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த வீடும் கிடையாது. ஒரு எதிர்த்தாப்பில் ஒரு வீடு, ஒரு அக்கா வீடு மட்டும்தான் இருக்குது. சைடில் எல்லா இடமும் இடம் தான் கிடக்கு, வீடு இல்லை. அதனால் ஒரு மாதிரி தனிமையாக இருக்கும் வீடு. எந்த சவுண்டு எதுவுமே கிடையாது, தனியாக இருக்கும் எங்கள் வீடு. அப்புறம் ஃபிஷ் டேக்கு நாங்கள் பர்த்டேக்கு வாங்கியிருந்த ஃபிஷ் டேக்கு தான். எல்லோரும் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு உயிரினம் வளர்க்கணும். பர்த்டேக்கு டாக் தான் வாங்கலான்னு இருந்தோம். டாக் ஒன்றும் அந்த கடையில் இல்லை அப்போதைக்கு, நாங்கள் வாங்க போனோம் அன்றைக்கி. அதுக்கப்புறம் ஃபிஷ் டேக் வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஃபிஷ் டேக் வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு ஆளுக்கு தானே கொஞ்சோண்டு பாலை காய்ச்சி குடிப்போம். எல்லா பிள்ளைங்களுக்கும் இது ஒரு இது தான். யாராவது வீட்டில் இருந்தால் பரபரப்பாக வேலை பார்ப்போம். நமக்குன்னு போது நான் அதே மாதிரி எனக்கு முழிச்சோன்னே டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே டீ குடிப்போம். டீ குடிக்கிறதே 8 மணி ஆகிடும். எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் டீ குடிப்போம். அவங்களும் சரி, 2 பேரும் ஒன்றா தான் குடிப்போம். லேட்டாக தான் டீ போட்டு குடிப்போம். எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு டீ போடலை, காஃபி தான் போட்டிருந்தேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் இன்றைக்கி காரைக்கால் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு ஃபங்க்ஷன், அது வேறு அக்கா பொண்ணு வேறு, அவள் 20 பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி சொல்லியிருந்தா. அதனால சரி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி அத்தை மட்டும் வீட்டில் இருப்பாங்களே, அவங்களுக்கு சமைச்சு வச்சுருப்போம்னு சொல்லிட்டு இறால் கொடுத்து விட்டுருந்தாங்க, ஆத்திரால். அதுதான் குழம்பு வைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குழம்பு வச்சுட்டு அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு அவங்களும் போட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள குளிச்சுட்டு ரெடியாக சொல்லிட்டேன். நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கேயாவது ஊருக்குன்ற போது தான் நம்ம பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருப்போம். எல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது எடுத்து வச்சோமா போனோமான்னு. அதேமாரி தான் எதாவது மறந்துடுவோம். நானும் நிறைய தடவை மறந்துட்டேன். இந்த தடவை போகும்போதும் ஒரு பொருளை மறந்துட்டு போயிட்டேன். அப்படி தான் எங்கேயாச்சும் கிளம்புறனா நம்ம எல்லாம் எடுத்து வைப்போம், ஆனால் ஏதோ ஒரு பொருள் மிஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போயிடுவோம். அதுமாரி நானும் மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். அப்புறம் அக்கா வீட்டுக்கு போகிறனாலே ஜாலி தான். ஏன்னா எல்லா அக்கா தங்கச்சி ஒன்றா கூட்டிடுவோம், பொருளை பேசிகிட்டு இருப்போம். ஒரு ஜாலியான மூமெண்ட்டு. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு இதுனால் நம்ம ஜாலியாக கடன்னு கிளம்புவோம். அங்கே போய் ரீச் ஆகணும், போகணும்னு கடன்னு கிளம்புவோம். அதே அவங்க வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷன்னா பொறுமையாக கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பிகிட்டு இருப்போம். அக்கா வீட்டுக்கு போகிறோம், அக்காலாம் வர்றாங்கன்னு சொல்லுவோம், கடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதேமாரி நான் கிளம்புற வரைக்கும் அவங்க கிளம்ப மாட்டாங்க. நான் கிளம்பி முடிச்ச பிறகு தான் கிளம்புவாங்க. ஏன்னா நான் ரொம்ப நேரம் கிளம்புவேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கிளம்பியாச்சு. அப்புறம் வீட்டிலலாம் சாத்திட்டு அப்புறம் வெளியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான், ட்ராவல் தான், வண்டியில் தான், ஈஸியாக ரோட் வழியாக தான் போவோம். கிளம்பியாச்சு, அப்படியே போக வேண்டியதான். அப்புறம் வீட்டிலேருந்து மூவ் ஆகி அப்புறம் கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுறது தான். நான் என்ன செஞ்சேன், அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கி வச்சு வண்டியில் சைடில் மாட்டியிருந்தேன். அது அப்படியே பொசுங்கி ஒரு ஜாமானாக வர வழியில் கொட்டிக்கிட்டே வந்துச்சு. அங்கே அனலைஸ் பண்ணேன்.
அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் குழம்பு, 65 அப்புறம் எல்லா ஐட்டமும் போய் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பலூன்லாம் வந்து கட்டி வீட்டில் எல்லாத்துக்கும் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் தான் என்ன சின்ன பிள்ளைக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சரி பண்ணுவோம், எல்லோரும் வந்திருக்கோம், அவளுக்கு வர 20வது பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கேக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. வாங்கிட்டு வந்தாச்சு. பிளாக் ஃபாரஸ்ட்டும் ஒயிட் ஃபாரஸ்ட்டும் வாங்கி வந்து வச்சுருந்தோம். 2 இது ஒருத்தவங்களுக்கு ஒரு கேக் பிடிக்காமல் இருக்கும். சரி 2 கேக்கையும் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களாம் எல்லாம் வந்து ஐயோ கேக்கு கொளுத்துறாங்க விட்டு வேணும். அதுங்களுக்கே பர்த்டே மாதிரி ஒரு சந்தோஷம். எல்லா பிள்ளைங்களும் என் அக்கா பிள்ளைங்க தான் எல்லாம் வந்து நின்றுட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லி அப்புறம் கேக் வெட்ட ஆரம்பித்தாச்சு. அப்புறம் கேக் வெட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு வீடியோலாம் பிடிச்சிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுதான் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க மூத்தவங்க. இதுதான் எங்கள் மூத்த அக்கா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான், எங்கள் அக்கா பொண்ணு, அவளுக்கு தான் பர்த்டே. இது நடு அக்கா பையன், சின்ன பையன். இது 3வது அக்கா பையன். எல்லாம் கேக் வெட்டி ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் ஒரு சந்தோஷம்தான், எல்லோரும் ஒன்று கூடி எல்லாம் சாப்பிட்றதுக்கு. அது அக்கா சின்ன அக்கா பையன், எங்கள் வீட்டுக்காரர் தூக்கி வச்சுருக்கிறது. அவன் தான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பான், அதை விட்டு பிரியவே மாட்டான். யார் கூட இருக்கானோ இல்லையா அது கூட இருப்பான் ஒட்டிக்கிட்டு. எங்கள் செல்ல பிள்ளை. இவங்க தான் எங்கள் 2வது அக்கா. நாங்களும் போயிட்டு கேக் வெட்டி ஊட்டிகிட்டு விட்டுருந்தோம். எல்லாம் கேக் வெட்டும்போது என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய கேக் வெட்டி ஊட்டிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகணும், போட்டோ எடுப்பாங்கன்னு வர ஃபோன் வந்துருச்சு. அதனால் கடை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேக்கெலாம் ஊட்டிட்டு, இது வந்து எங்கள் லாஸ்ட் அக்கா, 3வது அக்கா, அவங்க வீட்டுக்காரங்க. ஒரு வீடியோவில் எல்லாரையும் அறிமுகப்படுத்தியாச்சு. அப்புறம் கொஞ்சம் இருட்டினாப்புல ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வேகமாக வந்துகிட்டு இருந்தோம். சரி நான் ரொம்ப நைட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடகன்னு வேகமாக வந்துகிட்டு இருந்தோம். வேகமாக வந்துட்டு அதுக்கப்புறம் சரி எதாவது சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு இட்லி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.